Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல நல்ல சத்து நிறைந்த கிராமத்து ஸ்டைல்ல மொறுமொறுன்னு கம்பு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம், நல்ல ஆரோக்கியம் நிறைந்தது. வாரத்துல ஒரு முறையாச்சும் இதை நம்ம சாப்பிடணும் கண்டிப்பா. இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இதில் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்க்குறேன். இது வந்து சரியாக ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பு வந்து வாங்கிட்டு சுத்தப்படுத்தி, அதாவது வெயிலில் காய வச்சு சுத்தப்படுத்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து கம்பு மாவுனே வந்து கடைகளில் விற்கிறாங்க. நீங்கள் அந்த மாவை கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு இது ரெண்டுமே சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இது கூட நீங்கள் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு புளிச்ச மாவு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த புளிச்ச மாவு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா பொதுவாகவே வந்து கம்பு மாவு தனியாக நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அடை மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது, மொறுன்னு இருக்காது. அதனால இந்த மாவு நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து தான் நான் இன்றைக்கி தயிர் சேர்க்குறேன். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா, அதாவது நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக, அதாவது மாவு கரைச்ச உடனே செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் மாவு வந்து கரைச்சிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் புளிக்க வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இது நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி நல்ல கட்டிலாம் எதுவும் இல்லாமல் தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துங்க. நான் இன்றைக்கி 2 விதமாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செய்து காமிக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ப்ளைனாக நம்ம எப்பயும் போல் தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரியும் செய்து காமிக்கிறேன். இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம். நல்லாவே வரும், கொஞ்சம் மெலிசாவே அழகாகவே வரும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் சிவந்து வந்திருக்கு. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எப்பவுமே ராகி கம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். வெந்தால் தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை மட்டும் தரும். அது இல்லைனா வந்து டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்திடும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்முடைய கம்பு தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவே நான் வெங்காயம் சேர்த்து ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வெங்காயம் சேர்த்து ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராகி தோசை இல்லைனா வந்து ரவை தோசைலாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தேவைக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த பதத்துக்கு, நல்ல தண்ணியான பதத்துக்காக கரைச்சி எடுத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல் நல்லா வந்து சூட்டில் இருக்கணும். அப்போ தான் இந்த மாவு ஊற்றினோடனே உங்களுக்கு அங்கங்கே பபுள்ஸாக வந்து வர ஆரம்பிக்கும். அதுமாதிரி ஃப்ளேமும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னே ஊற்றின மாதிரி தேய்க்கலாம் முடியாது. இந்த மாதிரி கரண்டியெல்லாம் அங்கங்கே தூக்கி ஊற்றணும். இப்போ அங்கங்கே சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு அந்த மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா தோசை திருப்பியை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை தேய்ச்சி விட்டுங்க. அந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அங்கங்கே சின்ன கட்டியாக இருந்தது எல்லாமே தேய்ச்சி விடும்போது ஈவனாக வர ஆரம்பிச்சிடும். நல்ல மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேல் பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஏன்னா நம்ம அந்த மாவு எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம். இப்போ இதை நம்ம திருப்பிலாம் போட வேண்டாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து கம்பு தோசை தான் சொல்லிட்டு பசங்க வந்து கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாச்சும் குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிட்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து முக்கியமாக கார சட்னியோட இல்லைனா தேங்காய் சட்னியோட ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் சட்னி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக நல்லா காரசாரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து உங்களால ஈஸியா பார்க்க முடியும். தேங்க்யூ.